உங்கள் எல்லாருக்குமே கிருபையும் சமாதானமும். இயேசு கிறிஸ்து உங்கள் எல்லாரையும் அவர் நேசிக்கிறார். இந்த நாளில் தேவன் உங்களோடு கூட இடைப்படுவார். அவருடைய மகத்துவமான காரியங்களை அவர் செயல்படுத்தி கொண்டு வந்துன்னு இருக்கிறாரு. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பேசிட்டு வந்தோம், கடனில் இருக்கிறது நம்மளை தலையாக வைக்காது, மேலே வைக்காது. கடனில் இருக்கிறது நம்மளை அடிமையில் வைக்கும். அந்த அடிமைத்தனத்துலேருந்து இன்றைக்கி ஒரு 5 வருஷத்துக்கு கடனை நீங்கள் சேகரித்து வச்சுருக்கலாம். நீங்கள் இஎம்ஐ கட்டுறீங்க இல்லையா, 3 வருஷம் 4000 ரூபாய் கட்டணும் அப்படின்றது. ஆனால் நீங்கள் நம்புவீங்கன்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி உங்கள் கல்யாணத்தினால, இல்லை பொருள்கள் வாங்கினதுனால, இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுனால, இல்லை ஏதோ ஒரு சாவாயிட்டு கடனில் மாட்டிட்டு இருக்கிறதுனால, இல்லை உங்கள் பிள்ளைங்க ஏதோ ஒரு ஜெயிலில் போயிட்டு ஏதோ ஒன்று மாட்டுறதுனால, இல்லை ஹாஸ்பிட்டல்னால எங்கேயோ கடன் வாங்கி உங்கள் பிள்ளைகளை மீட்கிறதுக்காகவோ, இல்லை ஏதோ ஒன்று பண்ணி உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்காகவோ நீங்கள் நிறைய கடன்களை வாங்கியிருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய தேவன் உங்களை அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள வாழ்கிறத கர்த்தர் விரும்பலை. இந்த வெளிப்பாடுங்க உங்களுக்கு வந்துட்ட பிறகு நீங்கள் அதில் இருக்க யாருமே விரும்ப மாட்டாங்க. இன்னைக்கு நீங்கள் நம்புறீங்களா? எத்தனை நாட்களாக உங்களுடைய கடன் நிமித்தமாக வெறும் வட்டியை கட்டிக்கணும், வருங்க போருங்க கிட்டலாம் பேச்சு வாங்கிக்கணும், அவங்க பின்னாடி பேசுகிறாங்க இவங்க பின்னாடி பேசுகிறாங்கன்றதெல்லாம் வாங்கிக்கணும் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு நான் சொல்கிறேன், கடன்லேருந்து கர்த்தர் உங்களை ரத்து பண்ணுகிறார். கர்த்தர் உங்களை அதிலிருந்து விடுதலையாக்க விரும்புகிறார். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம், மைல்டாக பார்த்தோம். இன்னைக்கு கொஞ்சம் அதுக்குள்ளே ஒரு ஆழத்துக்குள்ளே போகலாம் பாருங்க. 1ஆம் வசனம். One day the widow of a member of the group of the prophets came to Elisha and cried out, "My husband who served you is dead. And you know how he feared the Lord, but now creditor has come threatening to take my 2 sons as a slaves." பாருங்க, அவர் சொல்றாங்க, பட் அவங்க சொல்றாங்க, and you know how he feared the Lord. கர்த்தருக்கு பயப்படுவர்களாக இருக்கலாம், நல்ல ஆராதிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், வேதத்தை அதிகமாய் தியானிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அறியலை அப்படின்னாக்கா, கடனை வாங்கி ஜபிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஆனால் ஆண்டவர் சந்திப்பார் இதில் அப்படின்றது நம்பிக்கை இல்லை. நான் செய்கிற வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். டியூட்ரானமி 28:12 பிரகாரம், 7:8 பிரகாரம் நம்ம மேலே நம்ம செய்கிறதுல ஒரு கேரண்டி இருக்குது. என்ன கேரண்டி? அவருடைய ஆசீர்வாதம் கேரண்டி. நம்மளுக்கு அவர் கேரண்டியாக நம்ம செய்கிறத ஆசீர்வதிப்பார்ன்ற நம்பிக்கை இல்லாததுனால, வாழ்க்கையில் நம்ம ஸ்பீடாக முன்னேறணுன்றதுனால நம்ம லோன் வாங்கி வட்டி வாங்கி இன்னைக்கு இஎம்ஐ கொடுக்கறதுனால கரெக்டாக கட்டுறவங்களுக்கு இன்னும் கடனாளியாக மாறலாம், இன்னும் அடிமையிலே இருக்கலாம். ஹல்லேலூயா. சப்போஸ் நான் இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் கேட்டு யாருன்னா கொடுக்கலையா, கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். இன்னும் 10 இடத்துல போய் நிற்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு விரும்பலை. He was a spiritual man in the prophet. அதுவும் முக்கியமாக ஊழியக்காரங்க. இன்னைக்கு ஊழியக்காரங்க நிறைய கடனில் மாட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்க கர்த்தருக்கு காத்து இருக்காம பாருங்க. இதெல்லாமே நம்மளுடைய ப்ராப்ளமை நம்மளையே உயர்த்திருக்கிறோம். எப்படி உயர்த்திக்கிறோம்? எப்படின்னா மேலே வரணும்னு இஎம்ஐயில் வாங்கிடுறோம். என்னையும் சேர்த்து தாங்க சொல்கிறேன். எப்படின்னா மேலே வரணும்னு கடன் வாங்குகிறோம், லோன் வாங்குகிறோம். அந்த லோன் கட்டுறதுக்கு ஃபைனான்ஸில் போய் விழுறோம். அந்த ஃபைனான்ஸை கட்டுறதுக்கு வட்டியில் போய் விழுறது. புக் எடுத்துன்னு போய் அடமானம் வைக்கிறது, கோல்டு எடுத்துன்னு போய் அடமானம் வைக்கிறது, இருக்கிற பொருளெல்லாம் அடமானம் வைக்கிறது, ரேஷன் கார்டு எடுத்துன்னு போய் அடமானம் வைக்கிறது.
நான் கேட்டா கொடுப்பாரு, என்னை ஆசிர்வதிக்க ஒருவர் இருக்கிறாரு, எனக்கு நிறைய கான்ட்ராக்டை கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, என் வேலை ஸ்தலத்தில் எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து என்னை உயர்த்த ஒருத்தர் இருக்கிறாருன்னு நம்புருங்க, கடன் வாங்க மாட்டாங்க. Even though this prophet was a fearful man for God, அவரு கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு மனுஷனா இருந்தாலும் நம்பிக்கைக்குரிய ஒரு மனுஷனா இல்லாத போயிட்டாரு. என்னவோ கடன் வாங்கிட்டாரு. இப்ப இவர் கடன் வாங்கிட்டு பைபிள் தியாலஜின்னு சொல்றாங்க அவர் ஸ்ட்ரெஸ்லயே கூட செத்துட்டு இருக்கலாம். ரொம்ப ஓவரா கடன் வாங்கிட்டார் போலகுது. ரொம்ப ஓவரா கடன் வாங்கிட்டு இருக்கிறாரு. அந்த கடன் அவரால் தீர்க்க முடியாம கவலைப்பட்டு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கலாம், ஸ்ட்ரோக் வந்திருக்கலாம், செத்துட்டு இருக்கிறாரு. இவங்க அழுகுறாங்க. இப்போ இவர் கடன் வாங்கிட்டு இவர் செத்து போயிட்டாரு. பிள்ளைங்க வரைக்கும் பாதிக்கப்படுது. தாய் தகப்பனுகள் உங்களுக்கு சொல்றேன், உங்க பிள்ளைகளை வளர்க்க கர்த்தரை நம்புங்க. உங்க செல்வாக்குகளை உயர்த்த ஒருத்தர் இருக்கிறாரு. உங்களை நேசிக்கிறதுனால குமாரனே கொடுத்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல கடன் இல்லாம கல்யாணத்தை பண்ண முடியும், கடன் இல்லாம ஒரு ஃபங்க்ஷனை பண்ண முடியும், கடன் இல்லாம ஒரு பில்டிங்கை கட்ட முடியும், காருங்க வாங்க முடியும். யூ கேன் பிலீவ் காட் ஃபார் தட். யூ கேன் ஜஸ்ட் கன்ஃபர்ஸ் இட். ஆனால் லோன்ல இஎம்ஐல கட்டுறது கர்த்தருடைய சித்தம் இல்லவே இல்லை. கடவுளை உங்களை அப்படி மேனுஃபேக்சர் பண்ணல. இன்னைக்கு பெரிய பெரிய ஒரு ஊழியக்காரங்களுக்கு சொல்றேன், ஸ்பீக்கரை இஎம்ஐல வாங்குறது இருக்கக்கூடாது, மிக்சர் இஎம்ஐல வாங்குறது இல்லை, சர்ச்சுக்காக தானே கர்த்தருக்காகத்தானே. நீங்க கர்த்தருக்காக இல்லை, கர்த்தர் என் வீட்டை நான் கட்டுவேன் பைபிள் சொல்றார். ஊழியத்துக்கு என்னென்ன தேவைன்றது அவர் ஏற்ற காலத்துல கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். நீங்க அவசரம் கர்த்தருக்காக ஏதாவது செய்ய வேணும்னு ஏதாவது செஞ்சு அதுல போய் சிக்கி கொள்ளாதீங்க. உங்களுடைய எபிலிட்டி இப்போ கர்த்தர் உங்களை எந்த நிலைமையில வச்சிருக்கிறாரோ அதுல இருங்க. ஏற்ற காலத்துல அவர் உங்களை உயர்த்த வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். கடனே இல்லாம வாழ கத்துக்கங்க. எந்த விதத்திலயும் யார்கிட்டயோ போய் கை நீட்டுறது கர்த்தருடைய சித்தம் இல்லவே இல்லை. இதுல வேற கொடுக்க முடியாத ஒரு ரீசோர்ஸ் இருக்கும். மாசம் 3000 ரூபாய் இருக்கும், ஆனா 10,000 ரூபாய் கட்டுற மாதிரி கடன் வாங்குறது முட்டாள்தனங்க. அது முட்டாள்தனம். இட் இஸ் நாட் காட்ஸ் வில். கர்த்தருடைய சித்தம் இல்லவே இல்லை. அது எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தருடைய சித்தம் அது இல்லவே இல்லை. உன் மேல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. பாருங்க, எலேஷா கிட்ட அழுகுறாங்க. எலேஷா சொல்ல, வாட் கேன் ஐ டூ டு ஹெல்ப் யூ? நான் என்ன நான் எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ணட்டோன்னு கேட்குறாரு. எலேஷா டெல் மீ வாட் டு டெல் மீ வாட் டு யூ ஹேவ் இன் த ஹவுஸ்? நத்திங் அட் ஆல் எக்ஸப்ட் அ ஃப்ளாஸ்க் ஆஃப் ஆலிவ் ஆயில், ஷி ரிப்ளைட். என்கிட்ட ஒன்றும் இல்லை, ஒரு ஃப்ளாஸ்கில் ஒரு எண்ணெய் இருக்கு, ஒரு ஃப்ளாஸ்க் கழுவில் ஒரு எண்ணெய் இருக்கு அப்படின்றாங்க. அப்போ சொல்றாங்க, and Elijah said, borrow as many empty, borrow as many ன்றாங்க. he did not limit. ஒரு நாள் கூட எடுத்துனுமாமா அப்படி இல்லை, முடிஞ்ச அளவுக்கு உங்க வீட்டாண்ட இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் காலியான பாத்திரங்களை வாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீ எவ்வளோ காலியான பாத்திரங்களை வைக்கிறியோ அதை நிரப்ப ஒருத்தர் இருக்கிறாரு. திரும்பியும் போய் ஒரு லோனை வாங்கன்னு கத்து கொடுக்கல, திரும்பியும் போய் கடன் வாங்கன்னு கத்து கொடுக்கல, திரும்பியும் போய் கடன் வாங்க சொல்றாரு. என்ன கடன் வாங்க சொல்றாருன்னா குடத்தை தான் கடன் வாங்க சொல்றாரு, தவிர பணத்தை இல்லை. அவரு உன்னை அடிமதனத்துல வைக்கிறதுக்கு கர்த்தர் உன்னையும் அழைக்கல. அப்ப கடன் வாங்கும் போது நம்ம கர்த்தருடைய கைகளை நம்பாம அவருடைய கை நம்மளுக்கு செய்யறதுக்கு குறுகி போச்சுன்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணிடுறோம். அல்லேலூயா. அவசரப்படாதீங்க. ஏற்ற காலத்துல உனக்கு வீடு கொடுக்க கர்த்தர்னால முடியும். ஏற்ற காலத்துல கர்த்தர் உனக்கு நல்ல பொருட்களை கொடுக்க கர்த்தர்னால முடியும். இதே ஊர்ல கர்த்தர் உன்னை உயர்த்தி வாழ வைக்க முடியும்.
இப்போ வரைக்கும் நீங்க கடன்ல இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிறத வைத்து கர்த்தர் உங்களுக்கு பிசினஸ் கொடுக்க போறார். கர்த்தர் உங்க வேலைகள்ல உயர்வை கொடுக்க போகிறார். கர்த்தர் உங்க கான்ட்ராக்ட்ல நீங்க எடுக்கிற ஆர்டர்ஸ்ல ஒரு பெரிய ஆர்டரை உங்களை தேடி வர வைக்க போகிறார். பெரிய ஆட்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில அனுப்ப போகிறார். இன்னைக்கு நீங்க ஊழியரா இருந்து அநேக கடன்கள்ல சிக்கின தவித்து இருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் ஒரு பிரேக் த்ரூ, ஒரு ஃபைனான்சியல் பிரேக் த்ரூ, ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஓப்பன் பண்ணி உன்னுடைய பெரிய தேவையை கர்த்தர் சந்திக்க போகிறார். அளவுக்கு அடங்காத பேர்டனை தூக்கி தலை மேல போட்டுக்காதீங்க. நிறைய பேருக்கு ப்ராமிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஒருத்தர் இருக்கிறார் போஷிக்க. அதுதான் அவர் சொல்றார், there is a God who loves to bless you. உன்னை ஆசீர்வதிக்கிறத யாருனாலையும் தடுக்க முடியாது. ஆனா அவர் செய்கிறதுக்கு முன்பதாவே நீங்க கடன் வாங்கி அந்த காசை அனுபவிக்கிறதுன்றது ஆசீர்வாதமே இல்லை. அப்புறம் அந்த அம்மா விசுவாசத்தோட தான் பாருங்க, காலியான பாத்திரத்துல இந்த எண்ணெயை ஊற்றி இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் எடுத்துனுவா. காலியா இருக்கிற அந்த பாத்திரத்துல எல்லாத்துலயும் ஊத்துனா அந்த அம்மா ஊத்தும் பொழுது அங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்று நடக்குது. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் சொல்றதை செய்ய ஆரம்பிங்க. உங்க கொடுத்திருக்கிற வேலை, உங்களுக்கு ஒரு வேலையை கொடுக்கிறாரு, நீ இருக்கிறத போட ஆரம்பி, செய்ய ஆரம்பி. அப்போ கர்த்தர் ஆசீர்வதிச்சா கர்த்தருடைய ஆசீர்வாதம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல கிரியை செய்ய ஆரம்பிக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல உங்க நகைகள் மீட்டு கொள்ளப்படும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல உங்களுடைய வண்டிகள் மீட்டு கொள்ளப்படும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல கர்த்தர் உங்களுடைய கடன்களை ரத்து பண்ண முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? கடன் இல்லாத வாழ்க்கையை உங்களால வாழ முடியும். அவங்க எண்ணெயை ஊற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ளாஸ்க் அளவுக்கு தான் எண்ணெய் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அந்த ஃப்ளாஸ்கில் இருக்கிற எண்ணெயை ஊற்றிட்டு பார்க்குறாங்க, இருக்கிற எண்ணெய் அப்படியே இருக்கு. ஊற்றிட்டு பார்க்குறாங்க, ஊற்றி இப்படி வச்சுனேக்கிறாங்க, எண்ணெய் வந்துனேக்குது. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நீங்க வைக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் ஆண்டவரே எங்கெங்க கடன் வைத்திருக்கிறீங்களோ ஓவர்ஃப்ளோயிங்கா கர்த்தர் உங்களுடைய கடன்களை தீர்த்து மிச்சமாகிற அளவுக்கு, நீயும் பிள்ளைங்க கடன் தீத்தா போதும்னு இருந்திருக்கலாம், ஆனா நீயும் பிள்ளைங்களும் சர்வை பண்றதுக்கு கர்த்தர் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா பார்க்கிற உங்களுக்கு ஒரு பிசினஸை கர்த்தர் தரப்போகிறார். கர்த்தர் ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு ஒரு பிசினஸை தந்து அந்த பிசினஸ்ல கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லமை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுடைய வாழ்க்கை அப்படியாய் மாறப்போது, உங்களுடைய சூழ்நிலைகள் மாறப்போது. இன்றைக்கு கர்த்தர் ஒரு எண்ணெய் ஊத்தினே இருக்க போறாரு. உன் பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி மிச்சம் ஆகிற அளவுக்கு பணம் இப்போ ஆண்டவர் ரிலீஸ் பண்ண உடனே நம்ம எல்லாருமே சாப்பிட்டு அழிச்சிடக்கூடாது. இன்னைக்கு கர்த்தர் அதை சந்திக்கும் பொழுது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உன் அக்கௌண்ட்ல விழும் பொழுது நீங்க நம்ப வேண்டியது நம்பணும். என்ன நம்பணும்னா, கர்த்தர் சந்திப்பார நீங்க நம்புவீங்கன்னா நிச்சயமா வரும். வந்துச்சுன்னா முதல்ல போய் கடனை தீர்த்துருங்க. உங்க லாபத்துல சாப்பிட்றாதீங்க. இன்னைக்கு கடன் வாங்கி கடையை போடுறது, அந்த கடனை தீர்த்து முடிக்கலான்றதுக்கு முடிவு வர்றது இல்லை. ஆனா என்ன பண்ணிடுறோம் தெரியுமா? அந்த கடன் வர்றதெல்லாம் சாப்பிட்றதுக்கு திரும்பி போடுறதுக்கும் ஏற்ற வைக்கிறது இல்லை, கடன் தீர்க்கறதுக்கும் கொடுக்கறது இல்லை, சாப்பிட்றோம். ஆனா இங்க எலேஜா முடிச்சுட்டு சொன்ன உடனே அந்த அம்மா கிட்ட சொல்றாரு, when she told the man of God what had happened, he said to her, now sell the olive oil and pay your debts. உன்கிட்ட இருக்கிறத கர்த்தர் பிசினஸா மாத்தி, உன்கிட்ட இருக்கிற டேலண்ட் ஆண்டவர் பயன்படுத்தி சொல்றாரு, செய்ய ஆரம்பி, வேலை செய்ய ஆரம்பி. நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா ஊழியம் செய்ய ஆரம்பிங்க, செய்யுங்க. கர்த்தர்னால ஒரு ஃப்ளோ கொடுக்க முடியும். கர்த்தர் உங்க கடன்களை தீர்க்கிற மாதிரி கிரியை செய்ய முடியும். ஏன்னா உன் மேல என் மேல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு.
நாம் கடன் வாங்க அழைக்கப்பட்டவர்கள் இல்லை, கடன் கொடுக்க அழைக்கப்பட்டவர்கள். நாம் எல்லாரையும் ரூல் பண்ணோம் தவிர நம்ம அடிமையா இருக்கிறது கர்த்தருடைய சித்தம் இல்லவே இல்லை. We are called to rule, not to be in slave. நீ அடிமையில் இருக்கிறதுக்காக அல்ல, ஏதோ ஒன்று வாங்கிறதுனால நீ அடிமைப்பட்டுற. இன்னைக்கு கர்த்தர் அந்த ஊத்துகிற எண்ணெய் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஊத்த ஊத்த வந்துனே இருந்தது போல உங்க வாழ்க்கையில கர்த்தர் கட்டளையிடுறார். உங்ககிட்ட இருக்கிறத செலவு பண்ண பண்ண, இன்வெஸ்ட் பண்ண பண்ண, ஊழியம் செய்ய 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 கர்த்தர் உன்னை உயர்த்தினே இருக்க போறார். உன்னுடைய கடன்கள், வர பணத்துல கடனை முதல்ல தீத்துருங்க. வர சம்பளத்துல கறி வாங்கியோ எதுவுமே கூட சாப்பிடாத போங்க, ஆனா முதல்ல கடனை தீத்துட்டு, கர்த்தர் சொல்றாரு நீ கடனை தீத்துட்டீங்கன்னா இதுக்கு மேல உன் வாழ்க்கையை பார்த்துக்க. இல்ல இல்ல, அப்படி கொடுக்கிறவர் இல்ல. அவர் கொடுக்கிறவர் எப்படி கொடுப்பாருன்னா, கடன் தீத்துட்டு மீதி இருக்கிறதுல நீயும் பிள்ளையும் சாப்பிடுங்கன்றார். அப்போ ரொம்ப அதிகமா ஒரு ஃப்ளோவை கொடுத்துருக்கிறார். நான் சொல்றேன், உன் கடனை தீக்கிறதுக்காக மாத்திரம் இல்லை, உன் கடனை தீத்துட்டு நீயும் உன் குடும்பமும் வாழ்றதுக்கு கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். அல்லேலூயா. எவ்வளோ லட்சம் கடனா இருக்கட்டும், எவ்வளோ கோடி கடனா இருக்கட்டும், தேவன் உன் மேல பிரியமா இருக்கிறதுனால, அவருடைய ஊழியக்காரை இந்த அம்மா கூப்பிட்டதுனால ஒரு மிகப்பெரிய பதில் கிடைச்சிச்சு, ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் கிடைச்சிச்சு. அந்த ஊர்லயே எண்ணெயை வித்து, அந்த அம்மா ஆலிவ் ஆயிலை வித்து அநேக சம்பாத்தியத்தை சம்பாதிச்சு கடனை தீர்த்து அவங்களுடைய பிள்ளைகளும் அவங்களும் வாழ்ந்திருப்பாங்க. அப்ப கர்த்தர் உன்னை கீழே வைக்கிறதுக்கு அழைக்கப்படல, உன்னை கர்த்தர் ஒரு பிசினஸ் மேனா அழைக்கிறாரு. நீ கடன்ல இருக்கும் பொழுது, இன்னைக்கு அங்கங்க இஎம்ஐ வாங்கிட்டு 3 வருஷத்துக்கு கட்டின்னு வருவோம்னா 3 வருஷமா அடிமையா இருப்பீங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கை மாறப்போகுதுன்னு நினைப்பீங்க. இல்ல, அது முடிஞ்சோன்னு இன்னொரு இஎம்ஐக்கு போகாதீங்க. ஆண்டவரே, இனி நான் கடனே வாங்காத அளவுக்கு என்னை ஆசீர்வதிக்க நீங்க இருக்கிறீங்க. என் மேல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. என்ன, நீங்க வானத்துல உள்ள அந்த நல்ல பொக்கிஷத்தை திறப்பீங்கன்னா, எனக்கு ஏற்ற மழை, நான் விதைக்கிற நேரத்துல எனக்கு ஏற்ற மழை வரும்னா நான் கடனாளியா இருக்க மாட்டேன். கர்த்தர் உன்னை கடனாளியா இருக்கிறதுக்காக நான் சபிக்கப்படல, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இன்று இயேசுவின் நாமத்துல எல்லா கடன்களே நாங்கள் ரத்து பண்ணுகிறோம், கேன்சல் பண்றோம். டாடி, இந்த பேச ஆரம்பிங்க, அருவெருப்பா பேசுங்க. இயேசுவின் நாமத்துல நான் ஏன் கடனாளியா இருக்கணும்? எனக்கு ஒருத்தர் இருக்கிறார், நான் இது வரைக்கும் வாங்கினது போதும், நான் கட்ட எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். மாதம் கட்ட இல்லை ஆண்டவரே, இந்த மாதமே இந்த வருஷமே முழுமையான கடன்களை தீர்க்க என் கர்த்தர்னால முடியும். ஒருத்தர் அப்படிதான் செகண்ட் கிங்ஸ் சாப்டர் 6ல போய் கோடாலியன் கடன் வாங்கின்னு போற. 2ஆம் வசனம் பாருங்க. Let's go down to the Jordan river where there are plenty of logs. There we can build a new place for us to meet. All right, he told them. Go ahead. Please come with us. Some suggested. I will, he said. So he went with them. When they arrived at the Jordan, they began to cutting down trees. But as one of them was cutting tree, his axe head fell into a river. Oh sir, he cried, it was borrowed axe. பாருங்க, இது ரொம்ப ஒரு இம்பாக்ட் ஆகிற ஒரு விஷயம். வண்டியோ கடன் வாங்கின்னு போயிட்டு எங்கேயோ இடிச்சு பிரச்சனை. அதெல்லாம் ஆண்டவரே, நான் இப்போ அவன் கடன் வாங்கி வந்திருக்கிறான் கோடாலியை, அதை அடித்த உடனே அது தண்ணியில் போய் விழுந்துருது. இரும்பு மிதக்கவே மிதக்காது இல்லையா? நம்ம சொல்கிறோம்ல, கடன் வாங்கிட்டு அவ்வளோதான் நீங்கள் முடிவுக்கு வந்திருக்கலாம். அங்கே ஒரு மரத்தை வெட்டி ஒரு கிளையை ஒரு குச்சியை எடுத்து போடுறாங்க. என்ன இருக்குதுங்க ஒரு குச்சியில் இரும்பு மிதக்கிற அளவுக்கு? நம்புற மாதிரி ஒன்றுமே இல்லை. குச்சி எடுத்து போடுறா, மேலே வந்து மிதக்கும். இல்லை, எங்கே போட்டேன்னு கேட்குறேன். இவன் தீக்குதரிசியை கூப்பிட்றா, அது நான் கடன் வாங்கினது. இன்னைக்கு நீங்கள் கூட ஏதோ ஒரு பொருள் வாங்கிட்டு உடைஞ்சு போச்சா? எங்கே உடைஞ்சிங்க? எங்கே உங்களுடைய நண்பர்கள் உடைந்தாங்க? கர்த்தர் அங்கே அந்த குச்சியை போட்டு மிதக்க வைக்க போகிறார். அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு இருக்கிறீங்களா? அவ்வளோதான் நான் ப்ராப்ளமில் சிக்கிக்கு நான் மாட்டிக்கினு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை அதிலிருந்து விடுதலை ஆக்குறார். கர்த்தர் உங்களை அதிலிருந்து விடுதலை ஆக்குறார்.
முழுமையான விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ரீபாலா ஷடரபா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல உங்க வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். இன்னைக்கு நீங்க அழுவுறீங்களா? தீர்க்கதரிசியே, டுடே ஐ அம் a prophet for you. ஒரு சாதாரண குச்சியை போட்டு அசாதாரணமான அந்த இரும்ப கர்த்தர்னால மாத்திரம்தான் மிதக வைக்க முடியும். முழுகின நகையை மிதக வைக்க முடியும். முழுகின உன்னுடைய வண்டிகளை மிதக்க வைக்க முடியும். முழுகின உன்னுடைய பொருட்களை மிதக்க வைக்க முடியும். முழுகின உன் பணங்களை மிதக்க வைக்க முடியும். நீ கடன் வாங்கி இழந்த எல்லாத்தையும் கர்த்தர் உனக்கு ரெஸ்டோரேஷனை பேசிட்டு இருக்கிறார். உன் வாழ்க்கையில கடனுக்குன்னு அழிச்ச வட்டிகள் இருந்து உன்னை விடுதலை ஆக்கி மிதக்க வைக்க போகிறார். நீ முழுகிட்ட, கடனால முழுகிட்ட, இன்னைக்கு கத்துற, அவ்வளோதான் என் வாழ்க்கை. சுத்தி கடன், ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கின கடன், பிள்ளைங்க போய் ஏதோ பிரச்சனை பண்ண அதுக்கு வாங்கின கடன், படிப்புக்கு வாங்கின கடன், பில்டிங் வீடு கட்டுறதுக்கு வாங்கின கடன், ஒரு பொருள் வாங்கினது, ஒரு தவளாத்துக்கு, ஒரு கெத்துக்கு எல்லாத்தையும் வாங்கி போட்டு இன்னைக்கு அவஸ்தைப்பட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு முழுகிற நிலைமையில இருக்கிறீங்களா? உங்களால நிம்மதியா சாப்பாடு சாப்பிட முடியலையா? கர்த்தர் உங்களை மீட்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அது எல்லாத்துக்குமே பதில் ஒரு குச்சின்றது கிறிஸ்துவோடைய சிலுவை. பாருங்க, அந்த சிலுவையை நீங்க பேச 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 கடன்ல இருந்து முழுமையாய் விடுதலையாக போறீங்க. இந்த நாள் உங்களுக்கு விடுதலையின் நாளா இருக்க போது. இந்த நாள் உங்களுக்கு மகிமையின் நாளா இருக்க போது. நீ இழந்துட்ட, உன்னுடைய பொருட்களை இழந்துட்ட. நீ மற்றவங்கிட்ட வாங்கிட்டு வெட்டலாம், நல்ல விஷயத்துக்கு தான் கடன் வாங்கின, ஆனா அது முழுகிடுச்சு. முழுகினதை கர்த்தர் மெதுக்கிற மாதிரி செய்ய போகிறார். இரும்பு தண்ணீர்ல மெதுக்கினது சரித்திரம் இல்லை. மீன் வயிற்றுல இருந்து கோல்டு காயின் வந்தது சரித்திரம் இல்லை. ஒரு ஃப்ளாஸ்க் இருந்த எண்ணெய் ஊத்த வந்தது நம்ப முடியாத ஒன்று. உன் வாழ்க்கையில நம்ப முடியாததை நம்பு. இந்த தேவன் எல்லாவற்றையும் உனக்கு மிதக்க செய்ய வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். பைபிள் சொல்லுது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இது எப்படி ஒரே 2 மாசத்துல நான் தீர்த்திட முடியும்? அடுத்த வருஷம் இதுக்குள்ள நான் எப்படின்னா அடுத்த வருஷத்துக்கு போகாதீங்க. இந்த மாதம் கர்த்தர் எல்லாத்தையும் செய்து முடிக்க போகிறார். கொஞ்சத்தை ரிலீஸ் பண்ண உடனே முதல்ல போய் கடத்தை தீர்த்துருங்க. வேற எதுக்கும் பிளான் போடாதீங்க. உங்க பிளான் முதல்ல கடத்தை தீக்கிறதா இருக்கணும். அதை தீர்த்துட்டுக்கு கர்த்தர் சொல்றாரு, தீக்கிறதுக்கு மாத்திரம் கொடுக்கிறவர் இல்லை அவரு. தீர்த்துட்டு நீயும் பிள்ளைங்களும் வாழ்றதுக்கு பணத்தை கொடுக்க போறாரு, பிஸ்னஸ் கொடுக்க போறார். ஒரு பெரிய பிஸ்னஸ் உன் வாழ்க்கையில உன்கிட்ட இருக்கிறத அவர் பெருக பண்ணி உன் கடன்களை நீ தீக்கும்படி மிச்சமா நீயும் உன் பிள்ளைங்களும் சாப்பிடுற மாதிரி கர்த்தர் செய்ய போறார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அதை செய்ய போறார். அதை விரும்புங்க, அதை எதிர்பாருங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல இரும்பு மிதக்காதுதான், பிராக்டிக்கலா யோசித்தா நடக்காது. we are not a people of practical, we are supernatural people. நம்ம இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்யக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். தன் பிள்ளைகள் கடத்தில் இருக்கிறத அவர் விரும்பல. தன் பிள்ளைகள் மற்றவங்களுக்கு அடிமையா இருக்கிறத அவர் விரும்பல. அதனாலதான் இதை உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. நீங்க கடத்துல இருந்து இந்த 2 மாசத்துல வெளியே வரணும்னு நீங்க விரும்புறீங்கன்னா கர்த்தர் அதை செய்ய வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். உங்களால கார் வாங்க வைக்க கர்த்தர் கடன் இல்லாம வாங்க வைக்க முடியும், வீடு கட்ட வைக்க முடியும். அவருக்கு காத்திருங்க. நடக்காத மாதிரி இருக்கலாம், ஆனா நிச்சயமா அவர் நடத்துவார். நிச்சயமா அவர் கிரியை செய்வார். நிச்சயமா உங்க வாழ்க்கையில சூழ்நிலைகளை அவர் மாத்தி போடுவார். சடன்ல உங்க ஆட்கள் சொல்லுவாங்க, ஐயா உடியா, உன்னால உடு, பரவாயில்ல, கடன் நீ கொடுக்காத, நான் அதை கேன்சல் பண்றேன் சொல்லுவாங்க. உன்னை கர்த்தர் விடுதலை ஆக்க விரும்புகிறார். நீ ரொம்ப நாளா அழுந்துட்ட, நீ ரொம்ப நாளா வேதனைப்பட்டுட்ட, எல்லாருனால பேச்சு வாங்கிட்ட. கர்த்தர் அவருடைய அன்பை உங்களை விடுதலையாக்கி காட்ட போகிறார். அவரை நம்பி வந்துட்டு நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன். உன் தலைகள் உயர்த்தப்படும். எகிப்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்தது அடிமைதனத்தில் இருக்கிறதுக்காக அல்ல, தலைகளா இருக்க, மேல இருக்கிறத கர்த்தர் விரும்புகிறார். You are called to be a head, not a tail. Hallelujah. So believe on the word. கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா?
நல்ல தகப்பனே, முற்றிலுமாய் உம்முடைய கிருபைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். தேவ கிருபையும் தேவ சமாதானமும் தேவ சந்தோஷ ஆரோக்கியமும் எங்களுக்கு கூறியது ஆண்டவரே. இந்த நாளில் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் போய் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளை நீர் அறிவீர் ஆண்டவரே. இந்த நாளில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தொடர் ஊத்த என்ன வந்துனே இருந்தது போல வர இவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஊற்றணி துவங்கி வைக்கிறதுக்காக, ஒரு பிஸ்னஸை நீங்கள் கொடுக்கறதுக்காக நன்றி ஆண்டவரே. முழுகின அந்த கோடாலி இரும்பை மெதுக்க வைக்க வல்லமை உள்ளவர். மீன் வயிற்றிலிருந்து கோல்டு காயினை வர வைக்க வல்லமை உள்ளவர். யூ ஆர் ஏபிள் டு டூ தட் ஃபாதர். உங்களால் எல்லாமே முடியும் டாடி, உங்களால் எல்லாமே ஆகும் டாடி. நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் ஆண்டவரே. அந்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் எல்லா கடன்களை நாங்கள் ரத்து பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லா ஆண்டவரே கடனை நான் கேன்சல் பண்ணுறேன் ஆண்டவரே. உம்முடைய மகத்துவம், உம்முடைய மகிமை கிரியை செய்யட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். சூப்பர் நேச்சுரலா உங்களுடைய கடன்களை கர்த்தர் ரத்து பண்ணுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க, எதிர்பாருங்க, கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். கம் டு a decision that I should clear every debt, not to keep debt. இனி கடன் வாங்காதீங்க. கடன் இல்லாத கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.